பேட்டில் ஆஃப் த பெட் அது பேர். இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னா தூங்கிட வேண்டியதான். தொடர்ந்து ஒருத்தட்ட இப்படி தான் சொன்னேன், காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு நடக்கணும்னு, ஹெல்த்தை பற்றி பின்னாடி பேசணும்னு நான் நினைக்கிறேன் சொன்னாங்க. அதனால் காலையில் எழுந்திரிச்சு ரெகுலராக நடந்தால் நல்லதுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த யூனிஃபார்ம் ஃபிட்னஸ் பற்றியெல்லாம் பேசினாங்க. ஒருத்தர் எழுந்திரிச்சு என்கிட்ட கேட்டார், ஏன் சார் இதெல்லாம் நடக்கிற காரியமானாரு. நான் சொன்னேன், நடக்கலைன்னா தாங்க காரியம்னு. அதனால் இந்த இடத்துல இதை சொல்கிறதுல காரணம் உண்டு. I believe that you are all capable of doing more. The best work is still ahead of you. However, all the positive thinking in the world will not amount to anything without decisive action. நம்ம செய்யலைன்னா எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷனல் டாக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை செய்யலைன்னா என்ன ஆகும்னு சொல்கிறான். நம்ம அதை செய்யலைன்னு வச்சுங்களேன், the rest of us want you to act. பெரியவர்கள்லாம் இன்னும் உங்களால் முடிஞ்சதை அந்த சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. If you don't, we are robbing yourself. You are robbing the world of the contribution only you can make. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியதை இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு முதியோர் அமைப்பை ஏற்படுத்தி இப்படி செஞ்சு பல கோரிக்கைகளை வச்சு பல பெனிஃபிட்ஸை வாங்கி செய்யலைன்னா அது கிடைக்கவே கிடைக்காது. What we have done for ourselves will die with us and what we have done for others will remain and it is immortal. நமக்காக நம்ம செய்கிறது நம்மளோட முடிஞ்சு போகும், மற்றவர்களுக்காக செய்கிறது மட்டும்தான் இம்மார்டலாக நிற்கிது. அது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த உலகம் எடுத்து சென்றவர்களை நினைவில் கொள்வதில்லை, கொடுத்து சென்றவர்களையே நினைவில் கொள்கிறது. சரி, இப்போ முதியோர்களுக்கு வருவோம். இந்தியா வேகமாக முதுமை அடைந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிகிறது. இப்போ அவர் சொன்னார் 11 கோடின்னு. 2040 அதுவே 40 கோடியை தாண்டிடும்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. 40 crores முதியவர்கள். இப்போ சைனாவில் அப்படி தான் இருக்காங்க. சைனாவில் 100 வயசுங்கிறதுலாம் சாதாரணமானது. நம்ம தான் 60 வயசு ஆனோன்னா மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அப்படி அல்ல, அது வரல வாழ்க்கை. இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று பதிவு பண்ணுறேன். கூட்டு குடும்பம் என்ற மரம் செழித்தோங்கிய காலத்திலே முதியவர்கள் குடும்பத்திலே வரமாக பார்க்கப்பட்டார்கள். ஏன் அப்படி பார்க்கப்பட்டார்கள்னா, அவர்கள் அனுபவ சுரங்கமாகவும் அறிவின் இருப்பிடமாகவும் பாசத்தின் பிறப்பிடமாகவும் பார்க்கப்பட்ட காலம் ஒன்று. அது முதியவர்களினுடைய பொற்காலம். 2 தலைமுறைகளுக்குள் ஏற்பட்ட கலாச்சார சீரழிவின் காரணமாக யார் தங்களை அடித்தளமாக இருந்து உயர்த்தி விட்டார்களோ, சுமைதாங்கியாக இருந்து வளர்த்தெடுத்தார்களோ, அந்த முதியவர்களை சுமையாக பார்க்கின்ற ஒரு சமூகம் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை முன்னாள் காவல்துறை உயரதிகாரியாகவும் இந்நாள் நாடறிந்த பேச்சாளனாகவும் நான் நன்கு பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இதில் என்ன வருத்தப்பட வேண்டிய விஷயம்னா, முதியவர்கள், இன்றைய முதியவர்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க, குடும்ப உறுப்பினர்கள்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு இப்போ உங்கள்கிட்ட பேசும்போதே பல பேர் சொன்னால் கூட தயவுசெய்து அதை நம்பாதீங்க. 67% வணக்கம் 67% முதியவர்கள் நமக்கு ஒரு சில பேருக்கு நல்லா அமைஞ்சிருக்கலாம், அது வேற. பொதுவாக என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன், காவல்துறை அதிகாரியாக சொல்கிறேன், உங்களுடைய கவனத்திற்கு அது வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நான் உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். இந்த இடத்துல இதை முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது, இதை மாதிரி முதியவர்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிங்க, அதாவது குடும்ப உறுப்பினர்களால் நல்லா தாங்கப்படுறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மாயை. இட்ஸ் அன் இல்லூஷன். 67% உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் முதியவர்களை 6ஆம் விரலாக பார்க்கிறார்கள். 6ஆம் விரல்னா புரியுதா? வச்சிருக்கிறதா வெட்டுறதான்னு தெரியாமல், வெட்டியும் போட முடியாமல், வச்சிருக்கவும் முடியாமல், வேற வழி இல்லாமல் வச்சிருக்காங்க. அதுதான் இன்றைய நிலை. இதற்கு காரணம், அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கும்போது நீங்களெல்லாம் உங்களுடைய பெரியவர்களை பார்த்து கொண்டதை போல் பொருள் சார்ந்த வாழ்க்கையாக இது மாறிப்போன பிறகு பாசம், நேசம், அன்பு என்பதெல்லாம் கடலிலே கரைத்த பெருங்காயமாக மாறிவிட்டது என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் தினம் தினம் பார்க்கின்றேன். அப்போ
இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ ஹெல்பேஜ் இந்தியாலாம் அதில் படித்தேன் நான். அவங்களே ஒரு பெரிய கணக்கெடுப்பு நடத்துனாங்க. அதில் என்ன ஒரு முக்கியமான 3 எடுத்துட்டாங்கன்னா, முதியவர்களான பிறகு நல்ல மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆயிரக்கணக்கான காரணிகள் அதற்கு உண்டு. ஆனால் முக்கியமான 3 காரணிகளை எடுத்துக்கொண்டார்கள். ஒன்று, நல்ல உடல் நலமா, நல்ல பொருள் வளமா, அல்லது உறவுகளினுடைய நலமா. இதை 3 எடுத்துக்கிட்டாங்க. இந்த 3 எடுத்துக்கிட்டு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ஒரு 10,000 பேர்கிட்ட கேட்டாங்க. பல தரப்பு மக்களிடம் போய் முதியவர்கள்ட்ட போய் கேட்டாங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, நோயினால் பாதிக்கப்பட்டவங்கள்ட்டெல்லாம் கேட்டால், என்ன பண்ணுறதுங்க, பணம் எவ்வளவோ இருக்குது, உடல் நலம் இல்லையே அப்படின்னாங்க. வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்டால், பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லை பங்கமில்லை, எல்லாம் உடல் நல்லா இருக்குது, உறவுகள்லாம் இருக்குது, கையில் காசு இல்லையே அப்படிங்கிறாங்க. அதோட உறவுகள் முதியோர் இல்லங்களில் போய் கேட்க ஆரம்பித்தாங்க. அங்கே போய் கேட்டால், பணம் அனுப்புகிறான் பையன், எனக்கு உடல் நல்லா இருக்கு, பேரப்பிள்ளைய கூட பார்க்க முடியலையே, கொஞ்சம் முடியலையே, இது என்ன வாழ்க்கை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நிறைய முதியோர் இல்லங்களெல்லாம் இப்போ நான் போய் பேசுகிறேன். நான் முதியோர் இல்லங்களுக்கு டோட்டலாக ஆப்போசிட். என்னை கூப்பிட்டாங்கன்னா, நீங்கள் என்ன கூப்பிட்டீங்கன்னா உங்கள் முதியோர் இல்லமே இல்லாமல் போயிருங்க, ஏங்க நீங்கள் என்ன கூப்பிட்றீங்களான்னு நான் சொல்கிறது உண்டு. இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்படி இந்த 3 கேட்கும்போது 3ஐயும் சொன்னாங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பணம் இருந்துச்சுன்னா ஹெல்த்தை பார்த்துக்க முடியுது, பணம் இருந்துச்சுன்னாக்கா உறவுகள் கூட இருக்குது, பணம் இருந்துச்சுன்னா நமக்கு வேண்டிய உணவை, சத்தான உணவுகள் எடுக்க முடியுது, பணம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ எடுக்க முடியுது, பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் சுற்றி நிற்கிறான். இது ரொம்ப ஆச்சரியமான முடிவாக இருந்துச்சு. இதில் என்ன ஒரு முக்கியமான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த முதியவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, இங்கே உள்ளவங்கள விட்டுருங்க, எல்லாருக்கும் நல்லது அமைஞ்சிருந்துச்சுன்னா சந்தோஷம். எனக்கு பொதுவாக இன்றைய முதியவர்களை பற்றி நான் பேசுகிறேன், ஏன்னா இது முதியவர்கள் தினங்கிறதுனால. பெரும்பாலான முதியவர்கள் குடும்ப உறுப்பினர்களினுடைய அரவணைப்பு இல்லாததால், ஆறுதல் வார்த்தைகள் இல்லாததால், உதாசீனப்படுத்தப்படுவதால், மிக மோசமான நிலையிலே மீதமுள்ள காலங்களை நாம் எப்படி கழிக்கப் போகிறோம் என்ற ஒரு பதட்டத்துடனும் கலக்கத்துடனும் வாழ்கிறார்கள் என்பதுதான் உண்மை. காவல்துறை பதிவேடுகளை பார்த்தால் சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு பெற்ற தாயை கொண்டு போய் அனாதை இல்லத்தில் அனாதைன்னு புள்ள சேர்க்குறான். பெற்ற தந்தையை விஷமைத்துக் கொள்ளுகிறான் சொத்தை எடுத்துக்கிறதுக்காக. இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு அடித்து விரட்டி விட்டுறான். இப்படி தினம் தினம் வழக்குகளினுடைய பதிவு அதிகமாகி கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இப்போது இதை ஏன் இந்த முதியவர்கள் வெளியில் சொல்கிறது இல்லைன்னா, யாரை சொல்கிறது, செய்கிறது பிள்ளைங்களாச்சே, சொன்னால் நம்மளை பற்றி அசிங்கமாக நினச்சிருவாங்களே, இப்படியாட புள்ள வளர்த்தேன்னு. சரி சொல்லிவிட்டு அதனுடைய பின் விளைவு திரும்ப அவங்கள்ட்ட தானே இருந்தாகணும். இந்த பயத்திலேயே இதை இவங்க சொல்கிறதில்ல. ஈவன் நோய் நொடிகள் வந்தால் கூட, இப்போ இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டில் கேன்சர் சர்வைவர்ஸ்க்காக ஒரு 1000 பேருக்கு பேசுகிறதுக்காக இப்போ இந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் வியந்து போய்விட்டேன். அதாவது நோய் ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியுது. அவங்க இதை சொன்னால் நமக்கு ட்ரீட்மெண்ட், பல நோய்களுக்கும் இதாங்க, நாட் ஓன்லி கேன்சர். இதை சொன்னால் நமக்கு நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் பிள்ளையோ மருமகளோ மகளோ மருமகனோ யாரோட இருக்காங்களோ அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்களா, நம்மளை டெட் வெயிட்டுன்னு நினச்சிருவாங்களா, இன்னும் நமக்கு கஷ்டம் கொடுத்துருவாங்களா, இது என்னடா இவ்வளோ நமக்கு ரொம்ப பிரச்சனை வரும்போ, இந்த வயசானவரோட நமக்கு பெரிய தொந்தரவு வந்துடும் போல் இருக்குன்னு நினச்சி நம்மளை ஒதுக்கிடுவாங்களா, பேரப்பிள்ளைங்களை மட்டும் அண்டை விட மாட்டாங்களா, இல்லை இவங்க பணம் செலவு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்களா, இவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நேரம் இருக்குமான்னு சொல்லாமலே மறைத்து ஒரு நேரத்தில் இந்த நோய் முற்றி போய் யாராலையும் மறைக்க முடியாத சூழ்நிலை வரும்போது ஏனோ தானோன்னு அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் 10 ஆண்டுகள் இன்னும் வாழ வேண்டியவர்கள் முன்கூட்டியே இதை மறைப்பதனாலும் குடும்ப உறுப்பினர்களினுடைய அரவணைப்பு இல்லாததனாலும் 10 ஆண்டுகள் we should not allow to die them before due முன்னாடியே இறக்குறாங்கிறதா இன்னைக்கு உள்ள நிலைமை. உங்களால் நம்ப முடியுதா? ஆயிரக்கணக்கான பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இது என்ன காரணம்னா, ஒரு பிள்ளைகள் மீது உள்ள அளவற்ற பாசம். உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லோருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான், ஆனால் தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனி பாசம். இது என்னன்னா, தமிழகத்து பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய இரத்தமாகவும் சதையாகவும் நினைப்பவர்கள். அவர்களுடைய வெற்றியை
தங்களுடைய வெற்றியாகவும் அவர்களுடைய தோல்வியை தங்களுடைய தோல்வியாகவும் நினைப்பவர்கள். இது இந்த சமுதாயம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் நடுப்புறேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆச்சரியப்படுவீங்க, சுவிட்சர்லாந்துக்கு நானும் என்னுடைய மனைவியும் பேச போயிருந்தோம். அங்கே நான் பேச போயிருந்தேன், மனைவி அழைச்சிட்டு போயிருந்தேன். அங்கே போய் சுவிட்சர்லாந்தில் இறங்கணுன்னா ஜூரிச்சுங்கிற இடத்துல தங்கணும். அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் 6 அடி உயரத்தில் ஒருத்தன் வந்தான். என்னை பார்த்தோன்னா ஆர் யூ அன் ஆஷியன் அப்படின்னா. என்னடா ஆஷியன்னு கேட்குறானேன்னு, கண்டம் விட்டு கண்டம் வந்திருக்கோன்ட்டு, எஸ் ஐ எம் அன் இண்டியன். யூ புவர் ஃபெலோஸ், யூ ஆர் லிவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னா. நான் இவன் என்னடா பாராட்டுறானா இல்லை திட்டுறானா அப்படின்னு பார்க்கணும். என் ஒய்ஃப் மெதுவாக கையை பிடிச்சி, அவங்களுக்கு தானே தெரியும் அவன் கரெக்டாக சொல்கிறான், பேசாமல் வாங்கினாங்க. ஏன்னா அவன் சொல்கிறான், ஏடா நீங்களாம் என்ன முட்டா போயலா, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக வாழ்கிறீங்க, அடுத்த தடவை பிறக்க போகிறதில்லன்னு உங்களுக்கு தெரியாதா? அவன் நம்மளை வச்சுருக்கிற கணிப்பு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் சொன்னேன் அவன்கிட்ட, இங்கிலீஷில் சொன்னேன், தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள்லாம் ஏன் பெரிய ஆளாக இருக்கோம்னு தெரியுமாயா உனக்கு? எங்கள் ஆட்கள் பூரா வெளி உலகத்துலலாம் வேலை பார்க்குறாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு. தெரியாதுன்னு. உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலையும் இல்லைடா. நீ என்னிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லாதன்னு அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா, இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து பிள்ளைகள் மீது உள்ள அளவற்ற அன்பினால், இப்போ சொல்லும்போது கூட சொன்னார்ல ஓயில் எழுதி வச்சுங்கலாம், அதெல்லாம் விட நான் அதிகமாக சொல்ல முடியும். அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்றதுனால மருமகள்கிட்டையும் நல்லா இருக்கிறவங்கள விட்டுருங்க. நான் சொல்கிறது பாதிக்கப்படுகிறவர்களுக்காக மட்டுமே என்னுடைய பேச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். கையேந்துகிற சூழ்நிலை வந்துடுது. அப்போது ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. என் வீட்டில் என்ன தவிர 4 முதுகலை முடித்த மருத்துவர்கள். நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். நான் பார்த்ததை உங்கள்கிட்ட சொல்கிறேன். 62 வயசு ஒரு முதியவர், ஸ்லைட்டு ஹார்ட் அட்டாக், 2 பையன் தூக்கிட்டு வர்றான். அன்றைக்குங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் சும்மா பார்க்குறதுக்காக. அப்போது அவருக்கு உள்ளே வச்சு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, உள்ளே ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்ருக்காங்க டாக்டர். ஹார்ட் அட்டாக்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்தோடனே அவருக்கு மயக்கம் லேசாக தெளிய ஆரம்பிச்சிருச்சு. செமி கான்ஷியஸில் இருந்தவர் தெளிகிறார். வெளியில் 2 பையன் நிற்கிறான். அவன் கொஞ்சம் நேரத்தில் அவங்க 2 பேரோட ஒய்ஃப் வந்துட்டாங்க. அப்போ டாக்டர் என்ன எழுதுறாரு, இது கார்டியாக் ப்ராப்ளம் தாங்க, அடுத்த அட்டாக் வர்றதுக்குள்ளே நான் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் மெட்ராஸ் போகிறதுனாலும் திருச்சி போகிறதுனாலும் தஞ்சாவூர் போகிறதுனாலும் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா எந்த டாக்டருக்கும் நான் லெட்ரு தர்றேன், ஏன்னா இங்கே ஆன்ஜியோ பண்ணதில் பிளாக் இருக்குன்னு தெரியுது, அங்கே போய் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அவன் உடனே ஃபஸ்ட்டு ஒய்ஃபை பார்க்குறான். அந்த ஒய்ஃப் கண்ணாலேயே உணர்த்துறான் என்னான்னு உங்களுக்கு தெரியும். உடனே அவன் சொல்கிறான் அந்த டாக்டர்கிட்ட, சார் 60 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு சார், இப்போ தான் சார் எங்கள் அம்மா இறந்தாங்க, அதனால இனிமேல் இருந்து என்ன சார் பண்ண போகிறாரு, உள்ளே இருக்கார் அப்பா, அவர் மயக்கத்தில் இருக்காருன்னு நினச்சிட்டு அவன் சொல்கிறான். இனிமேல் இருந்து என்ன சார் பண்ண போகிறாரு, நீங்களே ஏதாவது மருந்து மாத்திரையை கொடுங்க சார்னு. என் சன்னு உனக்குலாம் அறிவு இல்லையான்னு இப்படி சொல்லலாமா? ஏன்னா அவருக்கு அவர் சம்பாரிச்ச சொத்தை 4 கோடி வச்சுருக்காரு. கிராமத்தில் 4 கோடிங்கிறது பெருசு, இது சில பல லட்சங்கள் தான் ஆகும். அந்த செகண்ட் ஒய்ஃப் ஏதோ பேசிகிட்டு இருக்கா. அவன் என்ன அப்படின்னு கேட்குறாரு பக்கத்தில் ஒரு ஆள். இல்லை உயில் என்ன எழுதியிருக்காருன்னு அவங்க அண்ணனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன், கேளுங்க, அதை எங்கே வச்சுருக்காருன்னு கேளுங்கிற. இதை மாதிரி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இதில் கேட்டால் வியந்து போய் அவர் இதை கேட்டுட்டார். உள்ளே இருந்தவர் கான்ஷியஸாக சடால்னு எந்திரிச்சார். ஒரு 500 ரூபா நோட்டை எடுத்து, டாக்டர் ரொம்ப அவருக்கு ஃப்ரெண்டு, எடுத்து வச்சுட்டு, என்னோடய சன்னு தான் டாக்டரு, வச்சுட்டு, இது வரைக்கும் என்னை உயிரை காப்பாற்றிட்டீங்க, நான் போயிட்டு யோசிச்சுட்டு வர்றேன், ரொம்ப நன்றி அப்படின்ட்டு போயிட்டார். படப்படன்னு எதிர்த்தார். ஒரு ஆட்டோ எடுத்தார், போயிட்டார். இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறாங்க. போனதுக்கப்புறம் 2 நாள் கழித்து நான் ஊருக்கு போயிருக்கேன். என் சன்னு என்கிட்ட சொன்னான், அப்பா அந்த பெரியவர் இறந்து போயிட்டார் தெரியுமாண்ணா. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏன்டா நல்ல தானடா போனார் வெளியில் அப்படின்னு. இல்லை பாக்கி கமிட்டட் சூசைடு, போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகும்போது தான் தெரியுது. ஒரு லெட்டர் வச்சுருந்தார். அவர் லெட்டரில் எழுதியிருக்காரு, என்னுடைய மனைவி, எப்படி அமைதியாகிட்டீங்க பாருங்கள், என்னுடைய மனைவி என்கிட்ட சொன்னால், இந்த பிள்ளைங்களை நம்பாதீங்க, என்ன நான் கேட்கல, பிள்ளைங்களை நம்பக்கூடாதுங்கிறதுக்காக அதை சொல்லலை, இது மாதிரி இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் கேட்காம எல்லா சொத்தையும் எழுதி வச்சேன். அவளும் கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பார்த்து நொந்து போய் தான் செத்தா. இதில் இன்னொன்று சொல்லிடுறேன், தந்தை இறந்து விட்டால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாய் இறந்து விட்டால் தந்தைக்கென்று யாரும் இல்லை என்பதை தயவு செய்து மனதிலே பதிய வைத்து. அப்போது ஏன்டா அப்படி இறந்தார் அப்படின்னா, அவர் எழுதியிருக்காராம் லெட்டரில், போஸ்ட்மார்ட்டத்தில் லெட்டரை சட்டப்பையில் இருந்து எடுத்து படிக்கிறாங்க. என் மனைவி சொன்னதை நான் கேட்கல,
அவள் இருக்கிற இடத்துக்கே நான் போகிறேன். ஆனால் நான் பெரிய தப்பு நான் செஞ்சது என்னென்னா, என் பிள்ளைங்கள அதிகமாக அளவுக்கு அதிகமாக நம்பினது, எல்லா சொத்தையும் எழுதி வச்சது. ஆனால் என் மனைவி அப்போவே சொன்னால் நமக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்கல அப்படின்னு எழுதிட்டு செத்து போயிட்டார். இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இதை மாதிரி நோயை அது மற்றவங்கள்ட்ட குடும்ப உறுப்பினர்கிட்ட சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல், தன்னுடைய சிரமத்தை சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல், ஒரு மாதிரியான சமுதாயம் இருந்தபோது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அறம் சார்ந்து இருந்தபோது எல்லாமே சரியாக இருந்துச்சு. பொருள் சார்ந்து இருந்தபோது உங்கள் மகன் மகள் மட்டுமல்ல, வருகின்ற மருமகனோ அல்லது மருமகளோ எப்படி என்பது உங்களுக்கு தெரியாது. அவர்களையும் சேர்த்து நீங்கள் சிந்திக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறீர்கள். சரி, இந்த மாதிரி இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், எப்படி வாழணும்? அப்போ இங்கே உட்காந்துருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்குறேன், என்னையும் சேர்த்து சொல்கிறேன். மை சோல் இஸ் இன் எ ஹரி. ஐ கவுண்டட் மை இயர்ஸ். நமக்கு இனி மேற்கொண்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வாழப்போகிற காலங்கள் குறைவுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால் நமக்கு இனிமேல் அதிக சிக்கனம் தேவையில்லை. விரும்பியபடி நீங்கள் வாழலாம். முதியவர்கள் உங்களுக்கு வேணுங்கிறத சாப்பிட்லாம், நல்லபடியாக உடலை வச்சுக்கலாம், நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், விரும்பிய இடங்களுக்கு மனைவியோடு பயணிக்கலாம். என்னென்னலாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செய்து அதெல்லாம் செய்யுங்க. அப்புறம்னு தள்ளி போட்டால் the success is not a destination, my dear. It is a journey. Happiness to be found along the way, not in the end of the road, for then the journey will be over. அதாவது தமிழில் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நீ போகும்போதே என்னை அனுபவித்து கொண்டு போய்விடு, ஏனென்றால் நான் திரும்பி வரமாட்டேன், இப்படிக்கு வாழ்க்கை. அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ கற்றுக்கணும். வயதான பிறகு நம்ம எதையாவது, இப்போ அவர் சொன்னார் இல்லையா, உயிர் எழுதி வைங்க கடைசி வரைக்கும் அப்படின்ட்டு. நான் காவல்துறை அதிகாரியாக நான் பார்த்ததை சொல்கிறேன். அப்படி செய்ய வேண்டாம். பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம், ஒரு 70 வயசுக்கு மேலேன்னு வச்சுங்களேன், வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்களுக்குன்னு எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க. எல்லாத்தையும் நான் செத்ததுக்கப்புறம் தானே நீங்கள் எப்போ சாவீங்கன்னு பார்த்துட்டு இருப்பான். சரியா? அதே நேரத்தில் எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்க, எல்லாவற்றையும் கொடுத்து விடாதீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் விட மிக முக்கியமானது, தயவு செய்து ஆண்கள் உட்காந்துருங்க நிறைய பேர், உங்களுடைய மனைவிக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை பணமாக மனைவிக்கு சேர்த்து வைத்து விட்டு, எக்காரணத்தை முன்னிட்டும் பிள்ளைகளுக்கு சொல்லவே சொல்லாதீர்கள், தெரியவே கூடாது. சொத்தா வச்சிங்கன்னா விற்க கூட விட மாட்டான், தினம் கேஸ் பார்க்குறான்ல. அதனால இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது தான் நம்ம போகும்போது மனைவிக்கு ஏதோ வச்சுட்டு போகிறோம், அல்லது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போகிறோம். நமக்கு பிறகு மற்றதை யாருக்கு எடுக்கணுங்கிறத அவர் சொல்கிற மாதிரி உயிரை எழுதி வச்சுட்டு போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, இருக்கிற நாட்டில் எப்படி வாழ்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. மிகப்பெரிய உயர்நீதிமன்ற தீர்ப்பை, உலகம் புகழக்கூடிய உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எழுதிய நீதிபதி ஹோம்ஸுக்கு அவர் அந்த தீர்ப்பை எழுதும்போது வயது 90. என்னுடைய 5வது தலைமுறையுடன் வாழுகிறேன், பக்கத்து நடுப்புற ஒரு புக்கு படித்தேன், வாழ்கிறேன் என்று சொல்லுகிற அவர் அப்படியே பேரே சுடலைமுத்து கோனார்னு இருக்கு. சுடலைமுத்து கோனாருக்கு வயது 100. கிராமத்தில் காய்கறி எல்லாம் பயிர் செஞ்சு தன்னுடைய வேலை தன்னையே பார்த்துட்டு, என்னை கிராமத்தில் ஒரு ஆஸ்பத்திரியை பண்ண வச்சு தான் வேலையை தான் பார்த்துட்ருக்க என்னுடைய தாய்க்கு இன்று வயது 100. இந்த மாதத்தில் 100 வயசை தொட்டுட்டாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த நேசிப்பவர்களிடமே நெருக்கம் காட்டுகிறது வாழ்க்கைன்னு ஏன் சொன்னேன்னா, இவங்கெல்லாம் வாழ்வை நேசிப்பவர்கள். இன்னொரு தடவை பிறக்க போகிறதில்ல, நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியாக இருந்துட்டு நல்லபடியாக இருந்துட்டு எல்லாத்தையும் செய்ய வேண்டியதெல்லாம், ஜாலி த சென்ஸ், நான் சொல்கிறது ரைட் சென்ஸில் எடுத்துங்க, அந்த மாதிரி இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்களால தான் இது வாழ முடியுது. இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் பேட்ச்மேட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தோம். திரு வால்டர் தேவாரம் அவர்களை கூப்பிட்டுருந்தோம் அந்த எல்லோரும் ஒன்றா சேர்றதுக்கு. அவருக்கு 86 வயசு. 84 வயசில் அவர் உடம்பு சரியில்லாமல் போய் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் நானும் அசோக்குமார் ஐபிஎஸும் போய் ஒரு நாள் பூரா கூட இருந்து பார்த்துட்டு வந்தோம். அவர் எந்திரிப்பாரானே சந்தேகமாக வந்தோம். அவர்கிட்டே சொன்னேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 1 மாதம் ஆகலைங்க, நாங்கள் மீட்ருக்கு நீங்கள் குன்னூரில் இருக்கீங்க வரீங்களா சார்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்தாரண்டாங்கிறார். வந்துட்டார். அப்போ அந்த வில் பவர் இருக்குது பாருங்கள், அதுதான் மனிதனை எல்லாவற்றையும் விட, உடம்புல என்ன நோய் நொடிகள் இருந்தாலும் நம்மளால் முடியுங்கிற அந்த எண்ணம் இருக்குது இல்லையா, அதுதான் மனிதர்களை வாழ வைக்கிது. இப்படி இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், வரும்போது என்கிட்ட கேட்டார் அவர் ரிசீவ் பண்ணிவிட்டு, சார்
எப்படி சார் இப்படி இருக்கீங்க, தினம் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறீங்க, நான் உங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் அதுக்கெல்லாம் பெருமைப்படுறதை விட சந்தோஷப்படுறதை விட நான் சொல்கிறேன், காலையில் எக்காரணத்தை முன்னிட்டும் 1 மணி நேரம் உங்கள் உடலுக்காக செலவு செய்கிறத, எந்த வேலை இருந்தாலும் சோம்பேறித்தனத்தினாலேயோ எதுனாலேயோ விட்டுறாதீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட 3 சொன்னேன். 1 பொருள், 1 உறவு, 1 உடல்நலம். முதல்ல பணத்தை பற்றி சொல்கிறேன். நண்பர்களே, யுவர் சக்ஸஸ் இஸ் மெஷர்டு, எர்த்லி சக்ஸஸ் இஸ் மெஷர்டு ஒன்லி பை மணி. நம்புறீங்களா நீங்கள்? பணத்தை அளவுகோலாக வைத்துத்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவனா இல்லையா என்பதை இந்த உலகம் முடிவு செய்கிறது. ஏன்? மணி இஸ் plentiful for those who knows the simple laws which governs its acquisition. இந்த பணத்தை பண்ணுவதற்குரிய சூட்சுமத்தை எவன் தெரிந்து கொண்டிருக்கிறானோ அவன்கிட்ட தான் பணம் குவியுது. மணி மேக்ஸ் பாசிபிள் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் தி பெஸ்ட் தி எர்த் ஆஃபர்ட்ஸ். வயசாகிட்டோம், ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணணும், வயசாகிட்டோம், நம்ம பிள்ளைங்கள நல்ல ஒரு பெரிய அவங்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்கிறதுக்கு பணத்தை கொடுக்கணும், வயசாகிட்டோம், நம்ம ஒரு ரிச் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், எதுனாலுமே அது பணத்தில் வந்து தான் முடியுது. இதில் 2 விஷயம். பணம் முக்கியம்னு இருந்தாலும் கூட அந்த பணம் வர்ற வழி, பணத்தை சேர்க்கணும்னு திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, பணம் வர்ற வழியை திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ராபின் சர்மா புக்கு ஒன்று இருக்குது, ஹூ வில் கிரை வென் யூ டைன்னு. அதில் அவன் எழுதுவான், இந்தியா மகிழ்ச்சியையும் அமைதியையும் இழந்த கோடீஸ்வரர்களால் நிரம்பி கொண்டு இருக்கிறதும். கோடிகளாக குதிச்சுக்கிட்டு இருக்கான், யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் இல்லை. ராத்திரி படுக்கும்போது நிம்மதி இல்லை, காலையில் எந்திரிக்கும் போது நிம்மதி இல்லை. அந்த மகிழ்ச்சியும் அமைதியோடு சேர்ந்த பணம் எப்படி சம்பாதிக்கணும், ஏன் சம்பாதிக்கணும் என்னங்கிறத திருவள்ளுவர் சொல்கிறாருன்னா நீங்கள் நம்புவீங்களா? அவர் சொல்கிறாரு, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்குங்கிறார். அதோட நிறுத்தலை, இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்புங்கிறார். பணம் இல்லைன்னா உன்னை எல்லாரும் எள்ளி நகையாட வேண்டாம். பணம் இருந்துச்சு, இது வயசான காலத்தில் ரொம்ப பணம் இருந்துச்சு அப்படின்னா உன்னை எல்லாரும் மதிப்பான். பொருள் இல்லாரை பொருளாக்கும் பொருள் அல்லது இல்லை பொருளுங்கிறார். ஒரு பொருட்டே இல்லாதவனை கூட பணம் இருந்தால் எல்லா பேரும் சுற்றி வருவாண்டாங்கிறார். நான் சொல்கிறது பல 1000 கோடி இல்லை, தேவையான அளவு பணம். பல 1000 கோடி வச்சுருந்தீங்கன்னா சந்தோஷம். ஆனால் அதை விட திருவள்ளுவர் சொல்கிறத கேளுங்க, செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கூறியது இல்லைங்கிறார். என்ன அர்த்தம் தெரியுங்களா? பணத்தை பண்ணுடா, உன்னுடைய எதிரியினுடைய திமிரை அடக்குவதற்கு அதை விட சிறப்பான கூறிய ஆயுதம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லைன்ட்டு. சரி, பணம் வேணும்னு சொல்லிட்டாருல, என்னடா பணம் வேணும்னு சொல்கிறேனே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்கல்ல. அந்த பணம் எப்படி வரணுங்கிறதையும் சொல்கிறார். புறநானூற்று காலத்திலிருந்து நம்ம தமிழ் மக்கள் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிப்படும். சிறப்பான குடும்பமாக இருந்துச்சுன்னா அதில் வர்ற பொருள் இன்பமெல்லாம் முறையான வழியில் வர்ற பணம்டாங்கிறான்.